ஃபார்முலா 1 ரேசிங். இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சயின்ஸும் ஸ்பீடும் மீட் பண்ணுறது தான் ஃபார்முலா 1ன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அதோடைய ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பேர்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபார்முலா 1 ஏன் அந்த பர்டிகுலர் பேர்? ஏன்னா டக்குன்னு கேட்கும்போது வியர்டாக இல்லை, ஃபார்முலா 1 அப்படின்லாம் போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபார்முலா அப்படின்றது அவங்க வச்சுருக்க ரூல்ஸ். அதாவது நீங்கள் அந்த காரை பில்ட் பண்ணுறதுக்குன்னு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டான பல 100 பேஜஸ் கொண்ட ஒரு ரூல் புக் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸை அடிப்படைஞ்சு தான் ஒரு காரையும் நீங்கள் பில்ட் பண்ணணும். அந்த ரேஸில் ஒரு காரையும் அதுதான் வந்து அவங்க ஃபார்முலான்னு மீன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபார்முலாவில் 1 அப்படின்றது என்னென்னா, உலகத்துலேயே இதுனா அந்த ரூல்ஸில் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஸோட பேசிக் ஃபார்மெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11 டீம் 24 ரேசஸ் ஓட்டுவாங்க ஒரு கேலண்டர் இயரில். இந்த 24 ரேசஸ் உலகம் ஃபுல்லாக இருக்க டிஃப்ரெண்ட் ஃபார்முலா 1 சர்க்யூட்ஸில் வந்து நடக்கும். நம்ம இந்தியாவில் கூட ஒரு சர்க்யூட் இருந்தது, ஆனால் இப்போ அதை கரண்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒரு ஃபார்முலா 1 சர்க்யூட்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த கேலண்டர் இயரில் ரேஸ் கேலண்டர்னு சொல்லுவாங்க. அது முடியும் போது யார் அதிக P1 அதாவது பொசிஷன் 1 முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இயர் ட்ராஃபியை வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன ரேசிங் லெவல் இதுதான் ஃபார்முலா 1. பட் ஆனால் இது எதுவுமே அந்த ரேஸை ட்ரூலி மீன் பண்ணாது. ஆக்சுவலாக இந்த ரேஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார், லிட்ரலி ஒரு வார். இந்த 11 டீம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 11 டீமும் எஃப்ஐஆல் டிஃபைன் பண்ணப்பட்ட அந்த ரூல் புக், அந்த ஃபார்முலா புக்குக்குள்ளே வந்துட்டு ஒரு வார் நடத்துகிறாங்க. அதுதான் இந்த ரேஸை நம்ம கரெக்டாக சொல்ல வேண்டிய ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஏன் நான் இதை ஒரு வார் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் வேர்ல்டு வார் 2 எடுத்துக்கோங்களேன். வேர்ல்டு வார் 2ல் ஒரு கண்ட்ரிக்கும் நடந்த அந்த காம்படிஷனால தான் எக்கச்சக்க நியூ டெக்னாலஜிஸ் இன்னும் டெவலப் ஆச்சு. சொல்லப்போனால் ஸ்பேஸ் ராக்கெட்ஸே வந்துட்டு வேர்ல்டு வார் 2னால தான் வந்தது, இல்லைன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது. அது மட்டும் இல்லை, அட்டாமிக் பாம், நியூக்ளியர் எனர்ஜி நம்ம வந்து வேர்ல்டு வார் 2 தான் இன்வென்ட் பண்ணோம். அதுதான் இன்றைக்கி உலகத்துலேயே முக்கியமான ஒரு பவர் சோர்ஸாக இருக்குது. இது மாதிரி ஜெட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, வெப்பன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, எனர்ஜி யூசேஜில் இம்ப்ரூவ்மெண்ட், பேட்ரிஸில் இம்ப்ரூவ்மெண்ட்னு இந்த மாதிரி வந்து வேர்ல்டு வார் 2 அப்போது நடந்த அளவுக்கு ரேப்பிட் இனோவேஷன் வேறு எந்த ஃபேஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரிலையுமே நடந்தது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் வார்ன்றது டிப்பிக்கலாக ஒரு கெட்ட விஷயம், நிறைய உயிர்கள் சேதமடையும். பட் ஆனால் இன்டென்சிட்டி அதிகம், அதனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து இனோவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ பேசிக்காக இந்த ஃபார்முலா 1ன்றது அந்த மக்களை கொல்ற பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, பட் அதே அளவுக்கு காம்படிஷனை, அதே அளவுக்கு இன்டென்சிட்டியை கொண்டு வரது தான், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரது தான் இந்த ஃபார்முலா 1 மெயின் இன்டென்ஷன். அதனால இதை நான் வந்து ஒரு வார்னு கூட மீன் பண்ணேன். உலகத்தில் தி பெஸ்ட் 11 டீம்ஸ், சில ஆட்டோமொபைல் கம்பெனி ஸ்பான்சர் டீமாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் கம்பெனி டீம், சில ப்ரைவேட் பிளேயர்ஸாகவும் இருக்கலாம். இவங்க எல்லாருமே சேர்ந்து உலகத்தில் தி பெஸ்ட் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஏரோடைனமிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், ரொபோட்டிக்ஸ்னு எல்லா த பெஸ்ட் இன்ஜினியர்ஸை ஒன்றா அசம்பிள் பண்ணி, அதே சமயத்தில் த பெஸ்ட் டிரைவர்ஸை கொண்டு வந்து, த பெஸ்ட் ட்ரைனர்ஸை கொண்டு வந்து, த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு வந்து, த பெஸ்ட் மேத்தமெட்டிஷியன்ஸை கொண்டு வந்து 11 டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு டிவைஸை மேக் பண்ணுறாங்க. அதுதான் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கார், விச் கேன் டூ 350 km/h. ஓகேங்களா? அவ்வளோ ஸ்பீடை அச்சீவ் பண்ணக்கூடிய காசை வந்து மேக் பண்ணி அதை வந்து சண்டை போட விடுறாங்க. பேசிக்காக அதில் வந்துட்டு அவங்க மேக் பண்ணுற இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்கும்னா, 0.01 செகண்ட் லீட் எடுக்கிறதுக்குன்னு $1 மில்லியன் செலவு பண்ணி ஒரு டிவைஸ், ஏதோ ஒரு விங்கையோ இல்லை அந்த காரோடைய பாடியிலே ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. எதுக்குன்னா 0.01 செகண்ட் அதை வேகமாக ஆக்கிறதுக்கு, அந்த காரை வேகமாக ஆக்கிறதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு டஃப் காம்படிஷன் இருக்கும். அதே மாதிரி அவங்க சும்மாவே வந்துட்டு கண்ணாபின்னு பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன அந்த ரூல்ஸ் புக் இருக்குது. ஸோ இன்ஜினை சும்மாவே ஒரு 100 cc ஏற்றிட முடியாது, அந்த ரூல்ஸ்க்குள்ளே பண்ணணும். ஸோ அதனால் அங்கே தான் வந்து ட்ரூ இனோவேஷன் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபார்முலா 1 மூலமாக நம்ம ரியல் வேர்ல்டில் வந்த இனோவேஷன்ஸ் எக்கச்சக்கம். பேடல் ஷிஃப்டர்ஸ், கார்பன் ஃபைபர், ஓகேங்களா, ஏரோடைனமிக்ஸில் எக்கச்சக்க இனோவேஷன்ஸ், இந்த மாதிரி ஃபியூல் எஃபிஷியன்சி இனோவேஷன்ஸ், பேட்டரி இனோவேஷன்ஸ்னு F1லேருந்து அந்த கார்ஸை வேகமாக ஆக்கிறதுக்கும் எஃபிஷியண்ட்டாக ஆக்கிறதுக்கும் கண்டுபிடிச்ச இனோவேஷன்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய காசு வந்து நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். டேரெக்டாக அங்கேருந்து தான் அது அரைஸே ஆச்சு. ஸோ ஃபார்முலா 1ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை ஒரு ரேசிங் ஈவெண்ட்டோ கிடையாது. அது ஒரு பியூர் இன்ஜினியரிங், சயின்ஸ் அண்ட் ப்ரிசிஷனோடைய ஒரு ஃபைட். ஸோ இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்குள்ள இருக்க ட்ரூ மீனிங்கை தெரிஞ்சுக்க நம்ம ENR சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.